கருப்பசாமி அருள்வாக்கு சொல்ற இடம் எங்க எங்க இருக்கு? நான் கருப்பசாமியோட அருள்வாக்கு கேட்கணுங்க. தமிழ்நாட்டுல எங்க எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் போய் அங்கே போய் குறி பார்த்துக்கிருவேன் அப்படின்னு சொல்றீங்க. அதை பத்தியான ஒரு வீடியோ தான். முதல்ல வந்து சேலம் மாவட்டத்துல நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா பொது மாளிகைப்பறை கருப்பசாமி அந்த மாதிரி சொல்லிட்டு சேலம் மாவட்டத்தில் ஒன்று இருக்கு. நாமக்கல் ராசிபுரம் பக்கத்துல ஒரு மாளிகைப்பறை கருப்பசாமி அருள்வாக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் முதன்மையான கருப்பசாமி மாளிகைப்பறை கருப்பசாமி வந்து தேனி மாவட்டம் உப்புத்துறை வருசநாடு போற பாதையில தேனி மாளிகைப்பறை கருப்பண்ணசாமி பாண்டி பூசாரியோட அருள்வாக்கு. இப்ப அவரோட மையம் வந்து கருப்பசாமி பூசாரி அவர்களால நடத்தப்பட்டு வருகிற மிகப்பெரிய அருள்வாக்கு சித்தர் பீடம். இது வந்து முதல் தொடங்கப்பட்டது. கருப்பண்ணசாமி இங்கு பல அற்புதங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இதை பத்தி அடுத்து தெளிவான வழியெல்லாம் ஒவ்வொரு கருப்பண்ணசாமி பத்தி அடுத்தடுத்து போறோம். அடுத்து விநாயகபுரம் கருப்பண்ணசாமி கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு. அங்கே வந்து விநாயகபுரம் கருப்பண்ணசாமி அங்கே ரொம்ப பிரபலமான ஒருத்தர். இப்போ தற்பொழுது நமது குருவான ஆறுமுகம் சுவாமிகள் நடத்தி கொண்டிருக்கிற விநாயகபுரம் கருப்பண்ணசாமி அருள்வாக்கு சித்தர்பீடம். இங்கேயும் அருள்வாக்கு சொல்றாங்க. திருச்சி மாவட்டம் வரந்தரும் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பண்ணசாமி திருச்சி மாவட்டம் தொட்டியமட்டம் நாகையநல்லூர் அங்கே இந்த திருச்சி டு கரூர் போகிற ரோட்லாம் இருக்கு. அங்கே வந்து அருள்வாக்கு சொல்றாங்க. அடுத்து வந்து சிவகங்கை மாவட்டம் மணியங்குடி கிராமத்தில் மாளிகைப்பாறை கருப்பண்ணசாமியோட அருள்வாக்கு. அங்கே வந்து கருப்பசாமி பூசாரி அவர் வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. அடுத்து அதே சிவகங்கை மாவட்டம் அரியக்குடி, அதாவது தேவகோட்டையிலிருந்து அரியக்குடி பக்கத்துல தான் ஒரு 5 கிலோமீட்டர்ல ஒரு கிராமம். அரியக்குடி கிராமம் ஐகோட் கருப்பசாமி. இப்போ பூசாரி நம்ம கருப்பசாமி தேனி மாளிகைப்பறை கருப்பசாமியிலிருந்து அருள்வாக்கு வாங்கிட்டு வந்தவர் தான் இங்கே குறி சொல்றாரு. உங்களுக்கு வந்து எந்தெந்த கருப்பசாமி இப்போ நான் சொல்றதுல எந்த கருப்பசாமி வந்து உங்களுக்கு அருள்வாக்கு வேணுமோ அவங்களோட பேரை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கு உண்டான முழு பதிவு தகவலையும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பர்லேயே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவேன். அங்கே போய்க்கலாம். அடுத்து ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் நெடியமாணிக்கம் ராஜ கருப்பண்ணசுவாமி அருள்வாக்கு. அங்கே இளம் அருள்வாக்கு சித்தர் மணிகண்டன் பூசாரி அவர்களால் வந்து அருள்வாக்கு நடத்துகிறாங்க. அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் துறையூர் நினைக்கிறேன், அங்கே தான் மாளிகைப்பறை கருப்பண்ணசுவாமியோட அருள்வாக்கு அங்கே ஒன்று இருக்கு. அடுத்து தென்காசி புளியரை மாளிகைப்பறை கருப்பண்ணசாமி. ஆமாம், அங்கே ஒரு பூசாரி அவருக்கு சேனலே இருக்குது யூடியூப்பில், அதில் போனீங்கனாலும் தெரியும். அப்புறம் இந்த மாதிரி நிறையா கருப்பண்ணசாமி அருள்வாக்கு சொல்கிறவங்க நிறையா மாவட்டத்தில் வந்து இருக்காங்க. மதுரை மாவட்டத்தில் வந்து ஒத்தக்கடை போகிற ரோட்டில் புதுத்தாமரைப்பட்டியில் அங்கே ஒரு அருள்வாக்கு சொல்கிறார் கருப்பசாமி அருள்வாக்கு சொல்கிறவங்க அங்கே ஒரு இடத்துல இருக்காங்க. இந்த மாதிரி இதில் வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா சாமானிய மக்களுக்கும் ஐகோட் கருப்பசாமி அரியக்குடி சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டம் அரியக்குடி கிராமத்தில் அங்கே அருள்வாக்கு வந்து சாமானிய மக்களுக்கும் சிறப்பான முறையில் அருள்வாக்கு நடக்குது. ஏன்னா கருப்பண்ணசாமி அங்கே வந்து வரவங்க கம்மினால தெளிவான முறையில் எல்லாருக்கும் வாக்கு சொல்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால வந்து என்னோட இதுன்னு சொல்லணும் பார்த்தா நான் இங்கே தான் அடுத்து போகலான்றீங்க. போனேன்னா நேரில் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து அதை பற்றி போடுறேன். அடுத்து இதில் வேறு எந்த கருப்பண்ணசாமியோட அருள்வாக்கு பற்றி தெரியணும், இல்லை உங்கள் ஏரியா பக்கத்தில் இந்த கருப்பண்ணசாமி எது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டத்தில் நந்தக்கோட்டை கருப்பண்ணசாமி அங்கே ஒரு அருள்வாக்கு சித்தர் கூட இருக்குது. ஆமாம், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொன்னாங்க. வேறு எதுவும் தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு அதுக்கு உண்டானதை வாங்கி அந்த கருப்பண்ணசாமி எங்கே இருக்குது அது அட்ரஸுக்குள்ள உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.